Hi, hello everyone. Welcome back to NaziaCookery, a taste of home. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வெஜிடபிள் சூப்புங்க. ஹெல்தியான வெஜிடபிள் சூப் எப்படி பண்ணலான்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். உங்களுக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாங்க. காலிஃப்ளவர், மஷ்ரூம், பேபிகார்ன், ஸ்வீட் கார்ன், கேபேஜ், இதில் எது பிடிச்சிருந்தாலும் நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் நான் 1/2 கப் பச்சை பட்டாணி எடுத்திருக்கேன், 1 கப் கேரட் எடுத்திருக்கேன். தண்ணி ஒரு 200 ml ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஒரு விசில் விட்டுக்கலாம். இப்போது ஒரு பவுலில் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்திக்கோங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றி கட்டியாகாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க. இப்போ கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அன்சால்ட்டட் பட்டர் எடுத்திருக்கேன். இப்போ இதில் பொடியாக நறுக்கின பூண்டு சேர்த்திக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. அந்த பூண்டு ஸ்மெல் வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ நாம் ஏற்கனவே குக் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் இது கூட சேர்த்திக்கிறோங்க. தண்ணி ஒரு 200 ml ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கோங்க. இப்போ 1/4 கப் அளவுக்கு ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்திக்கோங்க. நம்ம சேனலை இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுருந்த கார்ன்ஃப்ளவர் மிக்சரை இது கூட ஆட் பண்ணிக்கிறோம். நல்லா கொதிக்கட்டுங்க. பாருங்கள், இந்த சூப்போட கன்சிஸ்டன்சி திக்காக இருக்கும். இந்த சமயத்தில் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. மிளகுத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, வெஜிடபிள் சூப் ரெடி. ரொம்ப டேஸ்டியான ஹெல்தியான வெஜிடபிள் சூப். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா விரும்பி சாப்பிடக்கூடிய வெஜிடபிள் சூப் ரெடிங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.